அடங்கொம்மால. ஹலோ அவெஞ்சர்ஸ். டே சோனி, ஏன்டா ஏன் வெனம் 3 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் பீஸ் ஆஃப் டாக் ஷிட் ஐ ஹவ் எவர் சீன். நோவே ஹோமில் விட்டுட்டு போன அந்த சிம்பயாட் எம்சியூவில் தான் இருந்திருக்கணும். ஆனால் இந்த ட்ரெய்லரில் அதுவும் சோனி யூனிவர்ஸில் காட்டியிருக்கிறாங்க. என்னடா இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. கண்ட மேனிக்கு கதை எழுதுவது எப்படி? சோனியிடம் வாருங்கள், நன்றாக கற்றுக் கொடுக்கப்படும். எப்பவும் படத்தை ரோஸ் பண்ணி தானே பார்த்துருக்குற, ட்ரெய்லர் ரோஸ் பண்ணி பார்த்தது இல்லையே. அபி தேக்கோ சூப்பிஸ்தானும். ட்ரெய்லர் பிரேக் டவுனுக்கு போயிடுவோம். ஸ்டார்டிங்கில் மெக்சிகோவை காட்டுறாங்க. நோவே ஹோமில் மறைஞ்சு போன ஏடி அப்படியே இங்கே வந்திருக்காரு. ஒரு ரூம்குள்ளே போகிறப்ப நிறைய டாக்ஸை அடைச்சி வச்சுருக்காங்க. ஏடி ப்ராக் அந்த டாக்ஸை சேவ் பண்ணி விஆர் வெனம் சொல்கிறப்ப சிரிப்பு வந்துச்சு ஆக்சுவலி. பிகாஸ் வெனம் 1ல் அட் அ டைமில் 2 பேருமே சொல்லுவாங்க, வெனம் அண்ட் ஏடி ப்ராக். பட் இங்கே வந்து அதை காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அந்த டைலாக் எடுத்து விட்டானுங்க. ட்ரெய்லர்லேயே இந்த சீன் இருக்குது. அதாவது 4 பேரோட தலையை வெனம் கடிச்சு தின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு PG-13 தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி R rated கிடையாது, சும்மா கிக்கி பிக்கி. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பெயின்னு ஒருத்தையை காட்டுறாங்க. இவங்க காமிக்கில் இது வரைக்கும் அப்பியர் ஆனது கிடையாது. இவங்க கூட நம்ம மார்வோ பையன் இருக்கான், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 1ல் போனவன், இப்போ இங்கே இருக்கான். ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்மி ஜென்ரல் டெய்லருங்கிற கேரக்டரில் தான் அவர் ஆக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்போயட்டை அதான்ப்பா அந்த MCUவில் விட்ட பிடிக்கிறாரு. இல்லை புரியல, கன்ஃபியூஷனுக்கு போகிற அந்த பண்ணாட சோனி அறிவு 1% கூட இருக்காதா இந்த நாய்க்கு? இப்போ இங்கே இருக்கிற சிம்போயட் மூலமாக தான் ஸ்பைடர்மேனுக்கு பிளாக் சூட் கிடைக்கும். அந்த பிளாக் சூட்டை வச்சு தான் சீக்ரெட் வார்ஸில் வருவாப்பில். இப்போ இங்கே இருக்கிற சிம்போயட்டை கொண்டு போயிட்டா, அதாவது MCUவில் இருக்கிற சிம்போயட்டை கொண்டு போயிட்டா, எங்கே அங்கே சிம்போயட்டே கிடையாது. அதுக்கு வேற ஒரு ஆரிஜின் ஸ்டோரி எழுதி வைக்கணும். மானங்கிட்ட பையன் இவன் தொல்லை தாங்க முடியல. ஆக்சுவலி ஸ்பைடர்மேனை சோனிக்கிட்டேருந்து யாராச்சும் காப்பாற்றியே ஆகணும். கம்மிங் பேக் டு பிரேக் டவுன். அடுத்து எடி ப்ராக்கை CCTV ஃபுட்டேஜஸில் ட்ரெய்லர் பார்த்துட்டு வெனம் ஹண்ட் பண்ணுறாங்க. தண்ணிக்குள்ளே ஷாக் கொடுத்து ஹண்ட் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ வெறின்னு கேட்டிங்கன்னா, காமிக்ஸில் வெனம்னால தான் டெய்லருடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா மர்கை ஆகிருப்பான். ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஸ்டோரி மூவ் ஆகலாம், வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த பிசுரை வச்சு, அதான் அந்த சிம்பயோட்டை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் சிம்பயோட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. போன படத்தில் வந்த பேட்ரிக் கார்னேஜால் அஃபெக்ட் ஆகிருப்பார். கார்னேஜோட புல்ல டாக்ஸின் இவர் உடம்புல இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அவரையும் பிடிச்சிட்டானுங்க. இவன் குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்தில் சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அந்த டாக்டர் பெயினும் சிம்பயோட்டால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நரம்பு புடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ஷீ மே அப்பியர் அஸ் ஸ்க்ரீம். ஓடினேன் வாழ்க்கையின் எல்லை வரை ஓடினேன்னு வெனமும் எடியும் ஓடுறாங்க. ஃபியூஜிட்டிவ்ஸ்னு வெனம் மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்போ வந்து ஒரு வேனில் அவங்களுக்கு லிஃப்ட் கிடைக்குது. ஒரு குட்டி பையன், ஒரு பொண்ணு, ஒரு டிரைவர் அண்ட் அட் லாஸ்ட் இந்த மூஞ்சியை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, அதான்ப்பா நம்ம லிசார்டு 2 கையோடு இருக்காரு. ஏதாவது இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ஏப்ரல் ஃபூல். ஷாட்டில் ஒரு க்ரேனில் இருந்து 4 பேர் கீழே விழுறாங்க. எடி ப்ராக் காப்பாற்றுற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அப்படியே லாஸ் வீகஸில் நம்ம எடி ப்ராக் இருக்கார். அங்கே நம்ம மிஸ்டர் ஷென் இருக்காங்க. அதுவும் அவங்க வெனம் கூட டான்ஸ் வேறு. கடை யாருமா பார்த்துட்டு இருக்கா? டாக்ஸின் வெனம் இருந்தால் இந்த உலகத்துக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாரு. அங்கே தலைவன், அதான் நம்ம வெனம், ஃப்ளைட்டில் ஃபுட்பால் அடிக்கிறாப்புல. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிருகம் அட்டாக் பண்ண பார்க்குது. நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எர்த்தை நோக்கி வருது. ஒரு எப்படி சொல்கிறது, இன்வேஷன் மாதிரிங்க, சிம்பயாட் இன்வேஷன் நினைக்கிறேன். என்னன்னு தெரில ஆக்சுவலி எக்ஸாக்டாக. வெனம் எடிக்கிட்ட ஹோமாஸ் ஃபவுண்டேஷன் சொல்லுவார். அதாவது மேபி பீப்புள் ஆஃப் எர்த்தை ஹாஸ்டாக்க தான் சிம்பயாட்ஸை வந்து அங்கேருந்து அமுச்சிருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட் பார்ட்டோட கதையே, ரயாட்டோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் ரயாட்டை தான் நம்ம மர்கையாக பண்ணிட்டாரு. ஸோ அதனால் என்னடா ஹாஸ்டா பண்ண போனவங்கள ஆளக்கானமேன்னு சொல்லி அவங்க அங்கேருந்து வந்திருக்கலாம். மேபி இருக்கலாம், அப்படியும் வாய்ப்புகள் இருக்குது. மேபி அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிம்பயாட் இன்வேஷன் வரப்போகுதுங்கிறத பற்றி. ஸோ அவர்கிட்ட இருக்கிற சிம்பயாட்ஸை வச்சு ஒரு ஆர்மியை க்ரியேட் பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. லாஸ் வேகாஸில் ஃபைனல் ஃபைட் அல்டிமேட்டாக நடக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஷாட்டில்
எடி அழுகிற மாதிரி காட்டுறாங்க. ஐ மீன் அழுகிற மாதிரி காட்டுறாங்க. ஐம் ரியலி சாரி ஃபார் த ப்ரொனன்சியேஷன். மேபி வெனம் செத்து போயிருக்கலாம், ஏன்னா சுற்றி நெருப்பு சூழ்ந்துருக்கு. ஈவன் போஸ்டரில் கூட டில் டெட் டூ தே பார்ட், அதாவது சாவர வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன் மச்சான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை சில இதில் பார்த்தீங்கன்னா வெனம் 3 தான் வெனமோட லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் ஸ்டில் இப்படி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. சொன்னேன் ஃபைனல் ஷாட்டில் ஹார்ஸாக வெனம் எடுக்குது. அது எனக்கு ஆக்சுவலி எக்ஸாக்டாக லிட்ரலி கோஸ்ட் ரைடர் ஃபீல் தான் வந்தது. எத்தனை பேருக்கு அந்த கோஸ்ட் ரைடர் ஞாபகம் வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. நானும் எத்தனை கோஸ்ட் ரைடர் ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னு செக் பண்ணிக்கிறேன். ட்ரெய்லர் அவ்வளோதான், அவ்வளோதான் இருந்துச்சு ட்ரெய்லரில். மார்க் மை வேர்ட்ஸ், தேர்ட் ஃப்ளாப் ஆஃப் சோனி இஸ் ஆன் த வே. லிட்ரலாக கன்ஃபியூஷனுக்கு பிறந்த பசங்கங்க இவனுங்க. சத்தியமாக நல்லா இல்லை, இவ்வளோ ஒஸ்ட்டாக. அதாவது இவனுங்க ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷனுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணுன்னு சொல்லி சொதப்பிடுறானுங்க. அகெயின் நான் ஆல்ரெடி ஒரு ரோஸ்ட் வேறு போட்டிருப்பேன் மேடம் வெப்புக்கு, ஸ்பைடர்மேன் இல்லாத ஸ்பைடர்மேன் படம்னு. அதோட பார்ட் 2 மேபி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்காக இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவெஞ்சர்ஸ். See you in the next one. Cheers.